சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபிங்க. என்ன இட்லி பொடி அப்படின்னு பார்க்குறீங்களா? கருப்பு உளுந்து பிரண்டையும் வச்சு செஞ்ச ஒரு அருமையான இட்லி பொடி தாங்க. இந்த இட்லி பொடி அப்படின்றப்ப இட்லிக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா நிறைய பேர் யோசிப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இந்த மாதிரி பொடியில் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் இந்த பொடியை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்பா செமையாக அள்ளிடுங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இட்லி தோசைக்கு வழக்கம் போல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக தயிர் கலந்து இட்லி பொடியில் போட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து சாதத்துக்கும் எடுத்துக்கலாம், இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு எண்ணெய்க்கு பதிலாக தயிர் போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்பவுமே சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து இட்லி மிளகா பொடியை எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா சூடு ஆகணும் நமக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பிரண்டை பீசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடில் அந்த கூசாக இருக்கிற முள் மாதிரி இருக்கிற பகுதியும் நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி டவலில் தொடச்சி ஆற வச்சதுக்கப்புறம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சுடுங்கிற மாதிரி நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நாம் இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா சிறக்க வதக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும் நமக்கு. இப்போ எண்ணெய் இல்லாமல் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கம்ப்ளீட்டாக மாற்றிடலாங்க. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம நல்லா ஆற வைக்கணுங்க. அதே கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே இப்போ நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கட்டி பெருங்காயங்க, நல்லா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாம் இதை. அவ்வளோதான், பெருங்காயம் அருமையாக பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு டப்பாவில் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி ஸ்பூன் சாப்பிட்ற வரைக்கும் அந்த பெருங்காய வாசனை அப்படியே இருக்கும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். அதுதான் பெருங்காயம் நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். இப்போ இதையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. கடாயில் ஆயில் அப்படியே இருக்குங்க. 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர், பவுலு, கப்பு எதில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டம்ளர் நான் இதில் எடுத்திருக்கேங்க. இப்போது ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வைக்கணும். ஏன்னா கருப்பு உளுந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நல்லா வந்து அந்த உளுந்து வாசனை வர வரைக்கும் நாம் இதை வதக்க போகிறோம். இது வறுத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த உளுந்து வாடை வரும். அதை தவிர்த்து நம்ம வரது கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவும் ஹையில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு உளுந்து வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்தா போதுங்க. ஸோ நல்லா வாசனை வரணும் நமக்கு. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெரி லோ ஃப்ளேம், ரொம்ப கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. நல்லா மனம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆச்சு. நல்ல ஸ்மெல் வருது, கலர் சேஞ்சும் நமக்கு நல்லா விசிபிளாகவே தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் அப்படியே இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இருக்கிற ஆயிலே போதும், இதில் நான் ஆயில் எதுவும் ஆட் பண்ணல. இந்த கடாயில் 1 டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு, இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நாம் இதை வதக்க எடுத்துக்க போகிறோம், நம்ம வறுக்க போகிறோம் நம்ம இதை. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1 எடுத்தாங்கன்னா பாதி தான் கடலைப்பருப்பு எடுப்பாங்க. ஆனால் 1:1 ரேஷியோ வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இட்லி பொடினா அவ்வளோ பிடிக்கும். நம்ம வெறும் இட்லி பொடியாக கொடுக்குறப்ப கருப்பு உளுந்து, பிரண்டை இது மாதிரிலாம் சேர்த்து கொடுக்குறப்ப ஒரு நல்ல இட்லி பொடி, ஹெல்த்தியான இட்லி பொடி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழந்தைங்க இட்லி பொடி சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு இட்லி பொடி கொடுத்தமே அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுங்க. இது வந்து லேசாக கலர் மாறணும். மாறினதுக்கப்புறம் வரமிளகா ஆட் பண்ணுறாங்க. வரமிளகா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் 1 டம்ளருக்கு வந்து 20 வரமிளகா எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ வரமிளகா பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வரமிளகா ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வரமிளகா காரம் அதிகமாக இருக்குன்னா கம்மியாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் வீட்டு காரம் பொறுத்து இது ஏற்றம் இறக்கம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. நான் இதில் 20 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நமக்கு இப்போவே ஆட் பண்ணாத வரமிளகாவும் நமக்கு நல்லா வந்து டோஸ்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் அந்த மிளகா நொடியெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் இது ரெண்டுமே வந்து கலக்கணும் நமக்கு, சரிங்களா? ஸோ வரமிளகாவும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது இதுக்கு தேவையான தனியா ஆட் பண்ணுறேன். நான் வந்து 3 ஸ்பூன் தனியா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க.
1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 3 ஸ்பூன் தனியா வந்து போதும். அதுக்கு மேலே போட்டால் தனியா பொடியாக மாறிடும், இட்லி பொடியாக இல்லாமல் நமக்கு. ஸோ இதுவும் நமக்கு நல்லா வாசனை, மல்லி வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். நம்ம இப்போவே பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வரமிளகா வாசனை நல்லா தூக்கலாக இருக்குது. கூடவே தனியாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மல்லியோட வாசனையும் நமக்கு நல்லா தூக்கலாக இருக்கணும். சரிங்களா, நல்லா வாசனை வரட்டும், கொஞ்சம் சவக்கட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல மல்லி வாசனை நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நான் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறது எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளு ஆட் பண்ணாலும் ஓகே, வெள்ளை எள்ளு ஆட் பண்ணாலும் ஓகே. நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறதால இன்னும் கருப்பாயிரும் அப்படின்றதால கொஞ்சம் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி நான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நீங்கள் தாராளமாக வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் ஆட் பண்ணுறேன், 2 to 3 ஸ்பூன்ஸு. கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வைங்க. நல்லா வந்து எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. நமக்கு எள்ளு வெடித்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஏன்னா பருப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கூடவே நமக்கு வரமிளகா, தனியா எல்லாமே அருமையாக ரெடியாக இருக்குங்க நமக்கு. அவ்வளோதான், வாசனையே ரொம்ப தூக்கலாக இருக்குது நமக்கு. எள்ளு நல்லா பாருங்கள், நல்லா பிடிச்சி சத்தம் கேட்குது. அவ்வளோதாங்க, நமக்கு இது எள்ளு அடங்கட்டும். கம்ப்ளீட்டாக சவுண்ட் அடங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா எல்லாமே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு ட்ரையான மிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஐட்டம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. ஒன்றுனா இதில் நான் ஆட் பண்ணுறேங்க. முதல்ல இதில் உளுந்து ஆட் பண்ணிடலாங்க. இப்போது கரண்டையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க பெருங்காயம் இதில் ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருக்க பருப்பு அப்புறம் வரமிளகா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக எல்லாமே ஒரே மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு அரைக்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்கள் மிக்ஸி ஜார் பார்த்துச்சுன்னா மொத்தமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிடுறேன் நான், ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வீட்டில் இட்லி பொடிக்கு எப்படி நம்ம வந்து மிக்சியில் போட்டு ரன் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணையாக எடுப்பாங்க, சில பேர் வந்து நல்லா நைஸாக எடுக்கணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நான் இப்போ அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இட்லி பொடி அரைச்சி எடுத்தாச்சுங்க. என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்காது, கருணையாகவும் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் என்னோடய இட்லி பொடி பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு அதுதான் அப்படி தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. ரொம்பவுமே சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து பிரண்டை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ மனமாக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வந்து ஒரு பிளாக்கிஷாக இல்லாமல் கொஞ்சம் இட்லி பொடி கலர்லேயே வந்திருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். எப்போவுமே இட்லி பொடி அரைச்சோடனே நம்ம இட்லி தோசைக்கு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா இல்லை. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி அரைச்ச இட்லி பொடி உடனே போட்டு 2 வாய் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ வாவ் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து பிரண்டை இட்லி பொடி அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. கலர் ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்குது. டேஸ்ட்டு வாசனைலாம் கமகமான தூக்குதுங்க. ஸோ ரெகுலராக சாப்பிட்ற இட்லி பொடிக்கு ஒரு பிரேக் விட்டு இந்த மாதிரி இட்லி பொடியும் நீங்கள் செய்யலாம். என்னோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா வெறும் பிரண்டையை வச்சு ஆர்டினரியாக ஒரு இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இட்லி பொடி, கொள்ளில் ஒரு இட்லி பொடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் கருப்பு உளுந்து பிரண்டையும் கலந்து பண்ணியிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி, நமக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸும் சரி, ரெண்டுலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாவே நமக்கு அந்த உளுந்து சாப்பிட்ட எஃபெக்டும் கிடைக்கும், பிரண்டை சாப்பிட்டதோட பலன் நமக்கு கிடைச்சிருவாங்க. அப்படி ஒரு அருமையான இட்லி பொடி தாங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அருமையான அட்டகாசமான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.